நண்பர்களுக்கு வணக்கம். எம்எஸ்சி ஆடியோ யூடியூப் சேனல் பெண்ணாகரம். நான் உங்கள் நண்பன் முருகன். நண்பர்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெச்டி டீகோடர், டிஜிட்டல் டீகோடரு, ஆடியோ ரெஸ்பாக்ஸ்னு சொல்லுவாங்க பாருங்கள். ஹெச்டி ஆடியோ ரெஸ்பாக்ஸ்ன்னு இது பேர் பாருங்கள். ஹெச்டி ஆடியோ டிஜிட்டல் சரௌண்டிங் டீகோடர் இது பேர், ஓகேங்களா. இது வந்து இன்றைக்கி ரிவ்யூ பார்த்துடலாம். நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு வரீங்க நண்பர்களே, தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு குறை இருந்தால் என்னிடம் சொல்லுங்கள், நிறைய இருந்தால் உங்கள் நண்பர்களும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவேன். என்ன கேட்டால் குறை தான் என்கிட்ட சொல்லுங்கள், நிறைய இருந்தால் நீங்கள் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து ஆடியோ ரெஸ்பாக்ஸு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இது வந்து பேக்கேஜ் எப்படி தான் வரும். பேக்கேஜ் பார்த்திங்கன்னா டிசி டு டிசி கன்வெர்ட்டரும் வந்துடும் அதிலே, ஓகேங்களா. வேணும்னா நம்ம வாங்கிக்கலாம். பாக்ஸ் மட்டும் வரும். இன்றைக்கி வந்து பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இதுதான் ஹெச்டி ஆடியோ ரெஸ்பாக்ஸ்னு சொல்லுவாங்க இது, ஓகேங்களா. இதுதான் அது. மற்றபடிக்கு இங்கே வேறு டிசி பவர் சப்ளை வந்து பாரு இது வந்துடும், ஓகேங்களா. வந்து டிசி பவர் சப்ளை தனியாக வந்துடும். வேணும் நம்ம இதுவும் பார்த்திங்கன்னா டிசியில் வந்து பார்த்திங்கன்னா 5 வோல்ட் இது பார்த்திங்கன்னா. அது கம்பெனி ப்ராடக்டெல்லாம் கிடையாது, அவங்க கொடுத்துருக்காங்க. அதுலேயும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்டிக்கல் கேபிள், இது ஆப்டிக்கல் கேபிள் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு மேனுவல் கொடுத்துருக்காங்க, எப்படி யூஸ் பண்ணுற மேனுவல் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ஆடியோ ரெஸ்பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் பாருங்கள், ஹெச்டி ஆடியோ ரெஸ்பாக்ஸ் இது பேர். இது பார்த்து டிஜிட்டல் சரௌண்ட் டீகோடர் பண்ணிக்கலாம். அது வந்து இந்த சைடு பார்த்திங்கன்னா 6 சேனல் அவுட்புட் வந்துடும். பிரிண்ட் ரைட்டு, சரௌண்டிங் லெஃப்ட்டு, சரௌண்டிங் ரைட்டு, ஒரு சென்ட்ரு, ஒரு சப்வூஃபர். இது வந்து 6 அவுட்புட் வரும். நம்ம கொடுக்குற இன்புட் பார்த்திங்கன்னா ஒன்றா ஆக்ஸு இல்லைனா கோஎக்ஸல். இது பார்த்திங்கன்னா ஆப்டிக்கல், ஓகேங்களா. இது வந்து ஆப்டிக்கல்னு சொல்லுவாங்க. இது ஆப்டிக்கலில் கொடுத்துக்கலாம். இந்த 3 ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். இந்த சைடு பார்த்திங்கன்னா டிசி 5 வோல்ட் டிசி கொடுக்கணும் பாருங்கள். இது வந்து பவர் இண்டிகேஷன் பார்த்திங்கன்னா பவர் ஆன் அப்படி இண்டிகேஷன். இது பவர் ஆன் 5 வோல்ட் டிசி இன்புட் கொடுத்திங்கன்னா அது பவர் ஆன் ஆகிக்கும் பாருங்கள். டிஜிட்டல் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆப்ஷன் மாற்றும் போது எல்லாமே மாறிக்கும் பாருங்கள். இது வந்து இன்புட் செலக்ட் பண்ணிக்கிறது. ஆக்ஸ் வேணுமா, ஆக்ஸ் இன்புட் வேணும் பாருங்கள். இதில் வந்து ஆக்ஸ் இன்புட் இருக்குது. ஆக்ஸ் இன்புட் வேணுமா இல்லை ஆப்டிக்கல் வேணுமா கோஎக்ஸல் வேணுமா, அதை வந்து இது செலக்ட் பண்ணுறது. இது வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ இன்புட் வந்து 2.1 இல்லை 5.1 வந்து செலக்ட் பண்ணுறது இது, ஓகேங்களா. இன்றைக்கி இதை பற்றி தான் க்ளீனாக பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆடியோ இன்புட் வந்து 5 வோல்ட் இன்புட் கொடுக்கணும். இன்புட் கொடுக்குறதுக்கு இது எதுக்கு வாங்கி வச்சுருந்துருக்கோம் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஏசி யூஸ் பண்ண முடியாது, நம்ம வந்து டிசியில் தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ டிசியில் 24 டிசி கொடுத்து 5 வோல்ட்டு டிசி பக் கன்வெர்ட்டர். இது வந்து டிசி டு டிசி பக் கன்வெர்ட்டர், ஓகேங்களா. இது வந்து பக் கன்வெர்ட்டர் 24 வோல்ட் இன்புட் கொடுத்தீங்கன்னா இது வந்து 5 வோல்ட்டாக மாற்றி கொடுத்துரும். அது பக் கன்வெர்ட் பண்ணி இல்லை 44 இருந்தாலும் 44 வந்து 5 வோல்ட்டாக மாற்றி கொடுக்குறதுக்காக அந்த பக் கன்வெர்ட்டர் வாங்கியிருக்கோம். பக் கன்வெர்ட்டர் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆடியோ ரெஸ்பாக்ஸில் பார்த்திங்கன்னா சிங்கிள் சப்பில் தான் குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்கும் கேட்குறதுக்கு. நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, நான் ஒரு வீடியோ போடுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் இன்றைக்கி வாங்கியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ அவுட்புட்டில் வந்து இதில் வந்து 5 சேனல் அவுட்புட் வந்துடும். சிங்கிள் சேனல் இன்புட் கொடுத்திங்கன்னா அதை மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அந்த ப்ராலஜிக் போர்டு மாதிரி தான். ஆனால் ப்ராலஜிக் போர்டு வேறு, இது வேறு. இது வந்து ரேட் அதிகம், ப்ராலஜிக் போர்டு வந்து ரேட் கம்மி. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்கள், வாங்கி தரோம். எதுக்குமே வாரண்ட்டி இல்லைங்க நம்மளுக்கு. ஏன்னா பார்த்திங்கன்னா நம்ம சேனல் வழியாக நம்ம கொடுக்குறோங்கன்னா பொருள் நம்ம போர்டுன்னா கூட நம்ம சர்வீஸ் பண்ணி தந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேறு ஆள்கிட்ட வாங்கி தான் நம்ம கொடுக்குறோம். இதுக்கு வந்து நம்ம கேரண்டி சொல்ல முடியாது. நம்ம ஆடியோ இன்புட் இங்கேயே செக் பண்ணி கூட கொடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை. நம்மக்கிட்ட கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா இப்படி தான் கொடுப்பாங்க. இது பெரும்பாலும் மேக்ஸிமம் ஃபால்ட்டு ஆகாது. இருந்தாலும் நான் சொல்லிடுறேன், நான் இங்கே வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தேன், நம்மளுக்கு ஃபால்ட்டு அது பெரும்பாலும் இங்கேயே செக் பண்ணி கொடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கேயே செக் பண்ணி கொடுத்துட்றேன் நண்பர்களே, மற்றபடிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா இன்புட் இங்கே ஆக்ஸ் இன்புட் நம்ம ஆக்ஸ் இன்புட் இங்கேவும் கொடுத்துடலாம். இல்லைனா இது ரெண்டும் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஸ்க்ரூ கழட்டிட்டு இந்த 2 ஸ்க்ரூ இருக்கும், இதை கழட்டிட்டு போர்டை மட்டும் நம்ம தனியாக கூட வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது மாதிரி ஆப்ஷன் இருக்குது. இல்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா இது அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டு இது வழியாக பார்த்திங்கன்னா 6 ஒயர் உள்ள இன்புட் கொடுத்து சால்வ் பண்ணி வெளியே எடுத்துகிட்டு ஒரு கிரவுண்ட் கொடுத்து அப்படியே இன்புட் கொடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது வந்து ரிமோட்டில் வந்து செலக்ட் பண்ண முடியாது, நம்ம மேனுவலாக தான் செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கு தான் அந்த சுவிட்ச் வந்து ஆப்டிக்கல் சுவிட்சை வந்து வெளியே கொடுப்பாங்க.
இந்த செலக்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா 2.1னா 5.1ன்றது வந்து இது செலக்ட் ஆகிக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இன்புட் வந்து ஆக்ஸ் இன்புட் வேணுமா கோஎக்ஸல் இன்புட் வேணுமான்றது வந்து நம்ம செலக்ட் பண்ணும்போது இதெல்லாம் இந்த D1 D2 D3 இந்த ஆப்ஷன் எல்லாமே மாறும். இதுதான் நம்மளுடைய இன்றைக்கி பார்த்திங்கன்னா இது வந்து ஒரிஜினல் தான், ஓகேங்களா. ஒரிஜினலில் கொஞ்சம் ரேட் கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும், ஆனால் பாட்டு கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும், ஓகேங்களா. நம்ம FT003 சொல்கிறீங்கள அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அஸ்டாகிட் 7.1 சொல்கிறோம்ல, அந்த அஸ்டாகிட்டெல்லாம் போட்டுக்கலாம். எனக்கு முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் சொல்கிறேன், ஏன்னா இது பற்றி இதுக்கு மேலே எனக்கு டீட்டெயில் தெரியாது. இதில் வந்து இன்புட்டில் வரும் பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு பாக்ஸ் வரும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு மேனுவல் புக் வரும். அது வந்து இந்த மேனுவல் புக்கில் பார்த்திங்கன்னா நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது எல்லாமே டீட்டெயில் கொடுத்துருவாங்க, ஓகேங்களா. பாருங்கள், DC 5 வோல்ட் இன்புட்டை தான் கொடுக்கணும், 5 வோல்ட்டு தான் கொடுக்கணும். பாருங்கள், கோஎக்ஸல் ஆக்ஸு வயரு D1 D3 கம்ப்ரெஷன் LED லைட்டு, அது LED லைட்டு வந்து கம்ப்ரெஷன் பண்ணிக்கிற மாதிரி. அடுத்து பார்த்திங்கன்னா இன்புட்டு 2.1 5.1 மாற்றிக்கிற மாதிரி எல்லாமே டீட்டெயில் ஃபுல் மேனுவல் புக் ஃபுல்லாகவே இருக்குது. இது வேணுன்னா வந்து நம்ம படிச்சுக்கலாம். ஆனால் இதில் இருக்கிற ரிசல்ட்டே வேறு இருக்கும், சூப்பராக இருக்கும், ஓகேங்களா. ரிசல்ட் வந்து வேறு லெவலாக இருக்கும். இதுக்கு வந்து இன்புட்டை வரது பார்த்திங்கன்னா ஒரு ரஸ் பாக்ஸும் ஒரு மேனுவல் புக்கும் வரும். அது பார்த்திங்கன்னா அது ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் ஒன்று வரும், இந்த ஆப்டிக்கல் கேபிள் ஒன்று வரும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த பாக்ஸில் இந்த 5 வோல்ட்டு DC AC to DC கன்வெர்ட்டர் பவர் சப்ளை வந்து வந்துடும். இது வந்து 5 வோல்ட்டு தான் வரும். நம்ம வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா இதை நம்ம தனியாகவே 5 வோல்ட்டு DC கொடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க. இன்றைக்கி இந்த வீடியோ போதும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் மீண்டும் வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் சந்திப்போம். உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், அது நம்ம ஷாப் நம்பர் நான் காட்டுற பாருங்கள். இதுதான் நம்ம ஷாப்பு, ஓகேங்களா. சொல்லிக்கிறவங்களுக்கு பெரிய ஷாப்பெல்லாம் கிடையாது, சிம்பிள் தான் செஞ்சுருக்கோம். கொரோனாவுக்கு முன்னாடியே வந்து நம்ம ஷாப் வச்சுருந்தோம். அப்போ கொரோனா காலகட்டத்தில் வந்து மெயின்டைன் பண்ண முடியாதனால 1.5 வருஷத்துக்கு வந்து சம்பளம் அவங்க வந்து வாடகை கேட்டாங்க, முடியாதனால அப்போ காலி பண்ணிட்டோம். இப்போ மறுபடியும் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரூம் சின்னதாக இருக்கிறதுனால வச்சுருக்கோம். தனியாக நம்ம வந்து ஸ்டோரேஜ் தனியாக வச்சுருக்கோம். ஸ்டோரேஜுக்கு இது வந்து ஒன்லி சர்வீஸ் சென்டருக்கு மட்டும்தான், சர்வீஸ் பார்க்குறதுக்கு மட்டும்தான். நம்ம ஃப்ரெண்ட் இருக்குது இப்படி கடையில், சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் நம்ம மெட்டீரியல் பார்த்திங்கன்னா எல்லாமே தனியாக ஸ்டோரேஜ் பாருங்கள். இதுக்குள்ளே ஃபுல்லாக அண்டர் கிரவுண்ட் மாதிரி உள்ளே இருக்கும், பெரிய ஸ்டோரேஜுக்குள்ளே போய்ட்டு எடுத்துக்கலாம். வேணும்னா இதேமாதிரி பார்த்திங்கன்னா இது மாதிரி சின்ன சின்ன பாக்ஸ் வேணும்னாலையும் 4 இன்ச்சு 6 இன்ச்சு 8 இன்ச்சு பாருங்கள். இது 6 இன்ச்சு 8 இன்ச்சு பாருங்கள். இது வந்து 4 இன்ச்சு. இது மாதிரி ஏதாவது பாக்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சப்பு பாக்ஸ், இதெல்லாம் பார்த்திங்கன்னா சப்பு பாக்ஸ் உங்களுக்கு வேணுனாலும் சொல்லுங்கள், எடுத்துக்கலாம். இது வந்து ஓப்பன் பண்ணால் வரும் பாருங்கள். இது சப்பு பாக்ஸ் 10 இன்ச்சு சப்பு பாக்ஸு. உங்களுக்கு சப் பாக்ஸ் வேணுனாலும் சொல்லுங்கள், ஆர்டர் பண்ணிக்கலாங்க. இல்லை இது மாதிரி சின்ன சின்ன பாக்ஸ் வேணுனாலும் வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக தான் இருக்கும். ஸ்டோரேஜ் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே போகணும், உள்ளே இருக்குது, பெரிய ரூமாக இருக்குது, அது ஸ்டோரேஜ் பண்ணியிருக்கோம். வெளியில் மொத்தம் பார்த்திங்கன்னா சிம்பிளாக தான் இருக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ போதும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க. இது MSC ஆடி யூடியூப் சேனல் பெண்ணாகணும். நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.